சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, அவ போனை மட்டும் நீ எடுத்தன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வேணாம் பார்வதி. ஸ்விட்ச் ஆஃபா? என்ன கட்டெரும்பு போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? நீ போ. போன் என்கிட்டே இருக்கட்டும், நீ போ போ. எதுவுமே புரியலையே. தங்கச்சிமா, சொல்லுங்க. என்ன தங்கச்சி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? ஒன்னும் இல்ல, அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்னமா இருக்கு? கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டெண்டர் ஆச்சுமா, அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டைப் பண்ணி கொடுத்தா தானே நாளைக்கு டெண்டர் எடுக்க முடியும். அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிருக்குமா. நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துருவான். ஐயோ, அது இல்லைண்ணே. அர்ஜுன் டெண்டர் ஆபீஸ்ல இருந்து எப்பவோ கிளம்பிட்டான். என்னம்மா சொல்ற? எப்பவோ கிளம்பிட்டானா? ஆமாண்ணே, வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா. அப்போ பார்வதி அக்கா கிட்ட இருந்து அவனை மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் வந்ததுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போனான். பார்வதியா? ஆமா, பார்வதி எப்படிமா அர்ஜுன் கிட்ட போய் சொன்னா? எனக்கு தெரியலண்ணே, ஆனா அர்ஜுன் அப்படிதான் சொல்லிட்டு போனா. இப்போ அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணா அவனோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. தங்கச்சிமா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, பொறுமையா இரு. சரி, இப்ப நீ பார்வதிக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணேண்ணே, என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு அக்காக்கு ஃபோன் பண்ணா போனை கட் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்றா. அதான் எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு எனக்கு பதட்டமாவே இருக்கு. தங்கச்சிமா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இல்லன்னு என்னால வேற எதையும் யோசிக்கவே முடியல. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. நான் போய் பார்வதி அக்கா வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தங்கச்சிமா, இருமா ஒரு நிமிஷம். தங்கச்சிமா, ஒரு நிமிஷம் இருமா. பார்வதி வீட்டுக்கா? இருக்கிற பிரச்சனை இல்லாம நீ எதுக்குமா இப்ப அங்க போற? வேண்டாமா, கண்டிப்பா அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது. இல்லன்னு இப்போ அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்ல. நான் நேர்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். என் அக்கா எதுக்காக அர்ஜுனுக்கு மெசேஜ் பண்ணி வர சொன்னான்னு அங்க போனாதான் தெரியும். இல்ல, அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க கோவப்படுவாங்கம்மா. அண்ணன், அத்தை இப்போ டேப்லெட் போட்டு தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதுக்குள்ள வந்துருவேன். சரி, நானும் வரேன். நீ தனியாலாம் போக வேண்டாம். இல்லண்ணே, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் ஒரு தடவை அந்த டெண்டர் ஆபீஸ்க்கு போய் பாத்துட்டு வாங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரி, நான் ஆட்டோக்காரர்கிட்ட சொல்றேன், அவரு உன்னை டிராப் பண்ணுவார். சரியா? வாங்க. தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. ஏய், எங்கடி வந்த? எதுக்குடி இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? வெள்ள பொடி. இது என்ன, உன் பிறந்த வீடுன்னு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு நினைக்கும் போதெல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்க. போடி வெளியே. உன் காலடி இந்த வீட்டுல பட்டாலே பாவண்டி. அத்தை, நான் சொல்றத கேளுங்க. நான் பார்வதி அக்கா கிட்ட பேசணும். என் மருமக பார்வதி கிட்ட உனக்கு என்னடி பேசணும்? அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நாடகம் போட்டு என்ன காரியம் சாதிக்கிறதுக்காக இங்க வந்திருக்க? சொல்லு. ஏய் சுசிலா, என்ன வெளியே நின்னு கத்தி மானத்தை வாங்குற? கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆமாங்க, என் வாயை அடைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏய், நான் சொல்றது காதுல வேலையா உனக்கு? போன சொல்றல. இவ கைய விடு. ஏங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஓடி. ஏங்க, மலர் தான் பார்வதி பாத்துட்டு போறேன்னு சொல்றாள்ல, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? விடுங்க. ஏய், போடா அப்படி. என்ன, என் வீட்டுல தின்னுட்டு அவளுக்கு வாலாட்டுறியா? இன்னொரு வார்த்தை பேசுன அவளதான் சொல்லிட்டேன். வாடி. மலரு, போன சொல்றல. பார்வதி விடுங்க அத்தை. அக்கா, பார்த்தல பார்வதி, அன்னைக்கே உன்ன அர்ஜுன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம்னு சொன்னேன். இதான் கேக்கல.
இப்ப பாரு, அதையே காரணமா வச்சு அவ இங்க வந்து உன்னோட ஒட்டி உறவாடணும்னு வந்து நிக்கிறா. இங்க பாரு பார்வதி, இவள உன் கூட நெருங்க விட்டுறாத. சரியான விஷம் இவ. அக்கா, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் அர்ஜுனை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்தேன். ஏய், அந்த அர்ஜுனை பத்தி ஏன் மருமக கிட்ட பேசுறதுக்கு என்னடி இருக்கு? இத பார், அந்த கொலகார பேரை கூட இங்க சொல்லக்கூடாது. போயிடுங்க இருந்து.